2016, 2021 தேர்தல்களில் தொடர்ச்சியாக ஜெயிச்சு அதிமுக பலம் காட்டும் நிலக்கோட்டை தொகுதியுடைய நிலவரம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நிலக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி தனித்தொகுதி. திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, அம்மைநாயக்கனூர், சேவுகம்பட்டி, பட்டிவீரன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. விவசாயமே முக்கிய தொழிலாக இருக்கும் நிலக்கோட்டையில் பூ விவசாயம் பிரதானமாக நடைபெறுது. மல்லி, ரோஜா, கனகாம்பரம் அப்படின்னு பூக்கள் அதிகமாக சாகுபடி செய்கிற இந்த தொகுதியில் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கூட பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல 1,07,389 ஆண் வாக்காளர்கள், 1,11,673 பெண் வாக்காளர்கள், 15 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,19,077 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 6 முறை ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் 5 முறையும், திமுக 2 முறையும், புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. சுயேட்சையும் 1 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காரு. இந்த தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தேன்மொழி 91,461 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினாங்க. அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்ட மக்கள் விடுதலை கட்சி வேட்பாளர் முருகவேல் ராஜன் 63,843 வாக்குகளை பெற்று தோற்றாரு. 2016 வெற்றி பெற்ற இந்த தொகுதியை அதிமுக தக்க வச்சது. இந்த தொகுதியில 17,509 வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சது. இப்போ தேர்தல் நெருங்க நிலக்கோட்டை தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அணைப்பட்டி ஆத்து மண் வைகை டேம் தண்ணி வந்துருக்கு. அந்த டேம் வந்து அந்த மண்ணை வந்து அள்ளி விற்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டு ஹைகோர்ட்டு தடை போட்டிருக்கு. ஆனாலும் மண் அள்ளி விற்று கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. இங்கே வந்து குவாரியில் வந்து நிறையா இருக்குது. அந்த குவாரியில் வந்து சட்டத்துக்கு விரோதமாக வந்து மண்ணள்ளி வந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து நடவடிக்கை எடுக்க முடியலை. எங்கள் ஊரில் வந்து என்ன மாதிரி படித்த பிள்ளைங்களுக்கு வேலை இல்லாமல் நாங்கள் சும்மா தான் இருக்கோம். இங்கே வந்து நிலக்கோட்டையை பூ சம்மந்தமான ரொம்ப இதாக விசேஷமானது. ஆனால் பூ எதிர்காலத்தில் எதனாச்சும் ஒரு சென்ட் ஃபேக்ட்ரியோ ஏதாவது கொண்டு வரலாம். திருநாயக்கம்பட்டியில் ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இருக்குது. நாங்கள் சுற்றி இருக்கிறவங்க பூரா கிராமத்தில் அதாவது ஒரு நைட்டு அன்டயத்துலலாம் எத்தனையோ பேருக்கு பிரசவ வலி வருது. நாங்கள் வந்து நிலக்கோட்டை தான் வர்ற மாதிரி இருக்குது. நிலக்கோட்டையில் வந்தாலும் திண்டுக்கல் ஜிஹெச்சாக மாற்றுறாங்க. எங்களுக்கு ஆரம்ப சுகாதாரம் எங்கள் பக்கத்திலே இருக்குது. அதை தரம் உயர்த்தி கொடுத்தாலே எமர்ஜென்சிக்கு அவசர உதவிக்கு எங்களுக்கு உதவுற மாதிரி இருந்தால் அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கும். நிலக்கோட்டையிலேருந்து எந்த விதமான ஒரு வரத்து கால்வாயுமே கிடையாது. சுற்று வட்டார பகுதிகளில் அனைத்துமே வந்து மல்லிகைப்பூ தான், மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த மதுரை மல்லிக்கு இந்திய அளவில், தேசிய அளவில், இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது நிலக்கோட்டை மல்லிக்கு தான். நிலக்கோட்டை மல்லி வந்து மணக்குதே தவிர இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே வாடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வைகை ஆற்றுலேருந்து வடக்கு பகுதியில் எந்த ஒரு வரத்து கால்வாயுமே கிடையாது. இங்கே வந்து அதிக கிராமப்புற இளைஞர்களும் பெண்களும் அதிகமாகவே இங்கே வந்து படிக்கிறதுக்கோ எதுக்குனாலுமே நம்ம திண்டுக்கலுக்கோ மதுரைக்கு தான் இங்கே போகணும். ஆனால் இங்கே ஒரு அழகான ஒரு நூலகமோ ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு உரிய ஒரு சென்டரோ எந்த ஒரு பக்கத்தில் இருக்க ஆத்தூருக்கு கூட நம்ம டைட்டில் பார்க்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க. நிலக்கோட்டை சட்டமன்றத்துக்கு ஒரு அழகான ஒரு டிஎன்பிசி சென்டரோ ஒரு நூலகமோ ஏதோ ஒன்று பெரிய அளவில் யாருமே எந்த எம்எல்ஏயும் பண்ணித்தர மாட்டாங்க. நிலக்கோட்டை தொகுதி வந்து இதுவரைக்கும் வளர்ச்சி பகுதியாமல் இல்லாமல் இருக்குது. நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையில் விஷமுறிவுக்கான மருந்துகள் இல்லை. நேரத்திற்கு டாக்டர் வருவதை இரவு நேரங்களில் அவசர கேஸ் பார்ப்பதற்கு கூட முடியாமல் மக்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.